அனைவருக்கும் வணக்கம். கொலம்பியார் பல்கலைக்கழக கணித பேராசிரியர் பாடத்தை துவக்குனாங்களாம். பாடத்தை துவக்கின சில நிமிடங்களுக்கு அந்த மாணவனுக்கு உறக்கம் கண்களை சொக்கி கொண்டு வந்துச்சான். அவனை அறியாமலே உறங்கிட்டான்னா பார்த்துக்கங்களேன். திடீர்னே மற்ற மாணவர்களோட சலசலப்பு சத்தம் கேட்டு தான் கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்தான். கணித வகுப்பு முடிந்து பேராசிரியர் வெளியேறி போயிருந்தார். உறங்கியதை நினச்சி வெக்கப்பட்டுக்கிட்டே கரும்பலகையை பார்த்தா பேராசிரியர் கரும்பலகையில் 2 கணிதங்களை கேள்வியாக எழுதி வச்சுருந்தாராம். அவனுக்கு புரிந்து போனதான். ஆசிரியர் அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு போல். உடனே நோட்டில் அந்த 2 கணித கேள்வியை எழுதிக்கிட்டு வீட்டுக்கு புறப்பட்டானா. மீண்டும் 2 நாட்கள் கழிச்சு தான் கணித வகுப்பு வரும். அதற்கு விடை எழுதிடலான்னு நினச்சி வீட்டில் உட்காந்து கணக்கிற்கு விடை எழுதி பார்த்தானா. வரவே இல்லையாம். வகுப்பறையில் பாடத்தை கவனிக்காமல் போனது எவ்வளோ பெரிய முட்டாத்தனம்னு சொல்லி எண்ணி தன்னை தானே வந்துக்கிட்டானா. யாரிடம் விடை கேட்பது அப்படின்னு தெரியலையே. தொடர்ந்து 2 நாட்கள் நூலகத்திற்கு சென்று புத்தகங்களை எடுத்து அதிசிரத்தையோட படித்து கடுமையாக போராடியதில் ஒரு கேள்விக்கான விடை வந்துருச்சு. இன்னொரு கேள்விக்கு தீர்வு காண்பதற்கு அவனுக்கு நேரமே கிடைக்கவே இல்லை. மற்றொரு கேள்விக்கு பதில் எழுதாமல் போனதற்கு கடுமையாக திட்டு கிடைக்குமேன்னு நினச்சிக்கிட்டே 2 நாட்கள் கழித்து வகுப்பறையில் உட்கார்ந்து இருந்தானா அவன். கணித பேராசிரியர் வந்தாராம். பாடங்களை நடத்தினாராம். வகுப்பு முடிந்தோடனே வெளியே கிளம்ப தயாரானாராம். அவனுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சான். அசைன்மெண்ட் கொடுத்ததையே பேராசிரியர் மறந்து விட்டாரோ. எழுந்து பேராசிரியரிடம் சொன்னானா, சார், நீங்கள் அசைன்மெண்ட்டாக கொடுத்த 2 வினாக்களில் ஒன்றுக்கு விடை எழுதிட்டேன். மற்றொன்று விடை எழுத நேரமே எனக்கு கிடைக்கல. எனக்கு இன்னும் 2 நாட்கள் கூடுதல் அவகாசம் கொடுத்தா அதற்கு விடை எழுதி விடுவேன். பேராசிரியர் அதிர்ச்சியாக அவரிடம் பதில் சொன்னாராம். என்ன சொல்கிற? நான் அசைன்மெண்ட் எதுவும் கொடுக்கவில்லையே. அந்த 2 வினாக்களில் ஒன்றுக்கு விடை எழுதிட்டேன்னு வேற சொல்கிறியே. எனக்கு ஒன்றுமே புரியலை. அந்த விடைத்தாளை காட்டு பார்ப்போம் என்று கூறினாராம். மாணவன் காட்டினானா. படித்து பார்த்த பேராசிரியர் எதிர்ந்து போனாராம். இதுக்கு விடை எப்படி கண்டுபிடிச்ச? அந்த மாணவன் உண்மையை ஒத்துக்கொண்டானா. நீங்கள் பாடம் எடுத்த போது என்னை அறியாமல் நான் உறங்கிவிட்டேன். மற்ற மாணவர்களிடம் இந்த வினாக்களுக்கு விடை கேட்பதற்கும் நீங்கள் வகுப்பறையில் என்ன பாடம் நடத்தினீங்க என்பதை கேட்டு தெரிந்து கொள்வதற்கும் கூட நேரம் கிடைக்கவில்லை. அதனால் நானாகவே முயற்சி செய்து பல புத்தகங்களை படித்து விடை எழுதினேன். பேராசிரியர் அவனை கட்டி பிடித்து கொண்டா ஆனந்த கூத்தாடி சொன்னாராம். உலகின் மிகச்சிறந்த கணித வல்லுநர்களால் தீர்க்கப்படாத முடியாத பல கணக்கு வினாக்கள் இருக்கின்றன. உதாரணமாக அவற்றில் 2 எழுதுகிறேன் என சொல்லி நான் எழுதிய வினாக்கள் தான் ஆவே. அதற்கு நீ விடை கண்டுபிடித்திருக்கிறாயே என்பதை நினைக்கும் போது என்னால் ஆச்சரியத்தையும் ஆனந்தத்தையும் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அந்த மாணவன் முதல் வினாவிற்கு விடை கண்டுபிடித்த 4 தாள்கள் இன்னும் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் இருக்கின்றன. அந்த மாணவன் தான் உலக புகழ்பெற்ற அமெரிக்க கணிதவியலாளர் சார்ஜ் பெர்னார்டு ஜான்சிக்கு. பின்னாளில் அவர் மாணவர்களிடையே உரையாற்றிய பொழுது சில நேரங்களில் நாம் தவறவிட்ட சந்தர்ப்பங்களை தான் நம்மை முன்னேற்றும் படிக்கற்களாக அமைகின்றன. இதற்கு விடை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை என எனது கணித பேராசிரியர் சொன்ன வார்த்தைகள் என் காதுகளுக்குள்ளும் விழுந்திருக்குமேயானால் என்னுடைய உளவியலானது நம்மாலும் முடியாது என்கின்ற நிலைக்குத்தான் தள்ளப்பட்டிருக்கும். ஆனால் நான் பாடத்தை கவனிக்காமல் தவறு செய்துவிட்டேன் என்கின்ற குற்றம் எண்ணமே என்னை தனிச்சையாக போராட வைத்திருக்கிறது. அந்த போராட்டம்தான் பல சிக்கலான கேள்விகளுக்கு தீர்வு காண வைத்தது என்றால் இது கணித விடைக்கு மட்டுமான பதில் அல்ல, அனைத்து பிரச்சனைகளுக்குமான பதிலாகும். அதனால் சில நேரங்களில் நீங்கள் காதுகளை மூடிக்கொள்வதும் நல்லதுதான். மற்றவர்களின் விமர்சனங்களை கண்டுகொள்ளாமல் இருப்பதும் நல்லதுதான். மற்றவரின் எண்ணங்களையும் முடிவுகளையும் நமக்குள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் நல்லதுதான். ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் தவறவிட்டால் மறு சந்தர்ப்பத்தை நீங்களே உருவாக்கி கொள்ள முடியும். ஆமாவா இல்லையா? அப்படி உருவாக்கி நீங்கள் அதில் உங்கள் உழைப்பை செலுத்திவிட்டால் உலகத்தில் விடை காண முடியாத வினாக்களுக்கு கூட விடை காணும் ஒவ்வொரு நேரத்திலும் நீங்கள் ஜார்ஜ் பெர்னார்டு ஜான்சிக் தான். நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனிதனும் விஞ்ஞானியாக போவதும் அஞ்ஞானியாக போவதும் காலத்தின் கைகளில் இல்லை, உங்கள் ஞானத்தின் கைகளில் இருக்கிறது. என்ன நண்பர்களே, நீங்களும் யோசியுங்கள். காண முடியாத வினாக்களுக்கு விடையை கண்டு மகிழ்வாயிருங்கள். நன்றி, வணக்கம்.